ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன நான் சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நான் இவ்வளோ பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு கை பூண்டு எடுத்திருக்கேன். இது வறுத்து பொடி பண்ணுறதுக்கு வரமிளகா, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, குருமிளகு 1 ஸ்பூனு, உளுந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய். இது புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு இதையை வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து பொடி பண்ணியாச்சு. இந்த பதம் இருந்தால் போதும். புளி கரைச்சி வச்சுருக்கோம். பூண்டை 1க்கு 2 தட்டி வச்சுருக்கிறோம். நம்ம இப்போது எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிட்டு அடுத்தது நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். பூண்டு போட்டுடலாம். பூண்டு லைட்டாக 1க்கு 2 தட்டி வச்சுருக்கேன். பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கட்டும். பாருங்கள், பூண்டு லைட்டாக வணங்கிடுச்சு. நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டு ஒரு கலக்கிட்டு அடுத்தது புளி கரைசல் ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அப்புறம் நம்ம இந்த பொடி பண்ண தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், புளி ஓரளவு சுண்டிடுச்சு. அடுத்து நம்ம இந்த அரைச்சி வச்ச பொடி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. நான் இப்போ கடலெண்ணெய் ஊற்றி பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், சாப்பாட்டுக்கு இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், பூண்டு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டைக்கோஸ் பொரியலும் பூண்டு தொக்கு காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.